بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர வ ஸக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதராக, நாட்டு தலைவராக, குடும்ப தலைவராக எவ்வாறெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் படித்திருக்கின்றோம். பல உரைகளிலே நாங்கள் செவிமடுத்திருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகான முன்மாதிரிகளில் உள்ள ஒன்று, நபி அவர்கள் ஒரு தகப்பனாராக, ஒரு தந்தையாக தங்களுடைய குழந்தைகளோடு எப்படி இருந்தார்கள் அப்படி என்றதை பார்ப்பதின் மூலமாக பெற்றோர்களாகிய எங்களுக்கு அதில் என்ன படிப்பினைகள் இருக்கின்றன என்பதையே இன்றைய இந்த ஜும்ஆ உரையிலே நானும் நீங்களும் பார்க்க இருக்கின்றோம். வஅந்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே உமது நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற இந்த வசனத்தால் இறக்கிறார். இந்த வசனம் இறங்கப்பட்டதும் ரசூலுல்லாஹ் தங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாரையும் அழைக்கிறாங்க. குறைஷ் குலத்தார் அழைக்கிறாங்க, அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களை அழைக்கிறாங்க, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறாங்க. அந்த வரிசையில் வயா ஃபாத்திமத்து பின்தி முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே என்று தன்னுடைய மகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள்: சலீனி மிம்மா ஷிஅதி மிம்மாலி, என்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்க, நான் வாப்பவா தருவேன். மா லா உகுனி அங்கி மினல்லாஹி ஷைஆ, மரணத்துக்கு பின்னாடி அந்த மறுமையில் ஒரு தந்தையாக என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளாக இருந்தாலும், தான் ஒரு தூதர், தன்னிடத்தில் நல்ல குணங்களும் நல்ல பண்பாடுகளும் இருக்குது, என் புள்ள என்ன பார்த்து வளரும் என்று ரசூலுல்லாஹ் சும்மா விட இல்லை. மகளை கூப்பிட்டும் சொல்கிறாங்க,
இந்த உலகத்தில் வாப்பா நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க நான் தாரேன், மௌத்துக்கு அப்புறம் அங்கே வந்து நான் தூதர் என்றோ அல்லது உங்களோட தந்தை என்றோ என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது, நீங்கள் மறுமைக்கான ஒரு குழந்தையாகவே இந்த உலகத்தில் வாழுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு உபதேசம் செய்கின்றதை பார்க்கலாம். இதே உபதேசத்தை நபிமார்களும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு செய்திருக்கின்றார்கள் என்பது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வயாக்கூபு, இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தங்களுடைய குழந்தைகளுக்கு உபதேசம் செய்கின்ற போது, யா பனிய, எங்களுடைய குழந்தைகளே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்காக தேர்வு செய்திருக்கின்றான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றியே நீங்கள் மரணிக்க வேண்டாம். அந்த உபதேசத்தை இப்ராஹிம் நபி தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொன்னார்கள், யாக்கூப் நபி தங்களுடைய குழந்தைகளுக்கும் சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னும் யாக்கூப் நபி தன்னுடைய மரண அந்த நேரத்தில், இது ஹதரல் யாக்கூபு, இது ஹதர யாக்கூபுல் மவுத், அந்த மரணம் நெருங்கி அந்த யாக்கூப் நபிக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இது கால லிபனி, தன்னுடைய குழந்தைகளை அழைத்து சொல்கின்றார், மா தஅபுதூன மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி நீங்கள் யாரை வணங்குவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் உங்களோட மூட்டம் வாப்பாவாக இருந்தால் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியுடைய கடவுளாகிய அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, அவர்கள் அவங்களுடைய குழந்தைகளை மறுமைக்கான குழந்தைகளாக நீங்கள் வாழுங்க என்ற அந்த உபதேசத்தை சொல்லியிருக்கின்றதை பார்க்கலாம். இதில் எங்களுக்கு நாங்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை என்னென்னா, சிந்தனை ரீதியாக அந்த பிள்ளைக்கு எப்போ விளங்குற வயசு வருமோ அந்த வயசிலிருந்தே மறுமைக்கான குழந்தைகளாக நானும் நீங்களும் வளர்த்தெடுக்க வேண்டும், சிந்தனை ரீதியாக. அப்பதான் அந்த புள்ள எந்த சந்தர்ப்பத்திலையும் வாப்ப மார்க்க ரீதியாக அல்லாஹ் குறித்து தூதர் குறித்த ஒரு செய்தியை சொல்கின்ற போது குழந்தை அதை உடனே வந்து உள்வாங்கிக் கொள்ளும், அல்லது வந்து அதற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு குழந்தையாக மாறும். நீங்க பிள்ளைய அவருடைய இஷ்டத்துக்கு வளர்க்க விட்டு, ஆஹா இப்படி வளர்ந்தா சரிப்பட்டு வராது என்று ஒரு கட்டத்தில் நீங்க உணர்வீங்க. அப்போ பிள்ளைக்கு 14 வயசா இருக்கும், 15 வயசா இருக்கும். அப்ப நீங்க திருத்த ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா திருந்தலாம், ஆனா நீங்க ரொம்ப போராட வேண்டியா இருக்கும். நீங்க சின்ன வயதிலிருந்தே சிந்தனை ரீதியாக மறுமை குறித்த அந்த சிந்தனையை ஊட்டி 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 பிள்ளையை நீங்க வளர்த்துன்னு வைங்களே, நீங்க எடுக்கிற எல்லா டிசிஷன்லையும் குழந்தை குறித்து எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானங்களையும் மறுமை குறித்து நீங்க தீர்மானங்கள் எடுத்துன்னு வைங்களே, அந்த பிள்ளைக்கும் தெரியும், வாப்ப வந்து என் விஷயத்துல ஏதாவது சொன்னா அல்லது ஏதாவது முடிவுகள் எடுத்தா அல்லாவுக்கும் தூதருக்கும் மறுமைக்கும் பயந்துதான் எடுப்பார்கள் என்று அந்த பிள்ளையும் விளங்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியையும் குழந்தையும் மக்கால விட்டுட்டு போறாங்க, குழந்தை பருவத்தில் விட்டுட்டு போறாங்க. அப்ப ஹாஜரா அம்மையார் தான் அந்த பிள்ளையை தனியா வளர்க்கிறாங்க. பல வருடங்கள் கழித்து இப்ராஹிம் நபி வர்றாரு பிள்ளைய பார்க்கறதுக்கு. வந்து பிள்ளைய பார்த்து சொல்றாரு, யா புனை, என் அருமை மகனே, இன்னி அராக்க ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க, கனவுல நான் கண்டன் உங்களை அறுத்து பலியிடுவதாக, ஃபந்துர் மாதா தரா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார். பாப்பாவுடைய ஆதிக்கத்தை அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்த இல்லை. நான் சொன்ன நீ கேட்டுத்தான் ஆகணும் சொல்ல இல்லை. என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை அறுக்கிறதா நான் கனவுல கண்டேன், ஃபந்துர் மாதா தரா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார் புள்ள கிட்ட. அப்ப இஸ்மாயில் நபி, என்னடா வாப்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு, திண்டீங்களா குடிச்சீங்களா, உங்களுக்கு என்ன வேணுமென்னெல்லாம் கேட்க இல்லை, என்ன அறுத்து பலியிடுவதாக சொல்றாரே என்றெல்லாம் அவர் நினைக்க இல்லை. அந்த அந்த சிந்தனை ரீதியாக கடவுளுடைய இறைவனுடைய மறுமையினுடைய அந்த சிந்தனை ரீதியாக வளர்க்கப்பட்ட அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பாவை பார்த்து சொல்றாங்க, இஃப் அல் மா து உமர், வாப்பா அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளை இட்டாரோ அதை நீங்க செய்யுங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரின், என்ன பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்க பார்ப்பீங்க வாப்பா. ஃபலம்மா அஸ்லமா, அந்த 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தொடர்ந்து அந்த வரலாறு சொல்றான்.
என்னன்னா அந்த பிள்ளைய வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே அல்லாஹ், தூதர், மறுமை, நாங்கள் மறுமைக்கானவர்கள் இப்படின்னு அந்த வளர்த்ததுனால இப்ராஹிம் நபி சொல்லும் போது அந்த குழந்தை உடனே கட்டுப்பட்டாங்க. இப்ராஹிம் நபிக்கு லேசா இருந்துச்சு. நாங்கள் பார்க்குறோம், எங்கள்கிட்ட நிறைய பேர் எங்கே போராடுவாங்கன்னா, குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம், எல்லா சந்தர்ப்பத்திலையும் குர்ஆன் சுன்னான்னு இருக்கணும் என்று விரும்புகிறோம், பல போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறோம், பலவிதமான துன்பங்கள் அடைஞ்சிருக்கிறோம். ஆனால் திருமணம் என்று வருகின்ற போது அங்கே எங்க நிறைய பேர் தோத்து போகிறோம். ஏன்? சிந்தனை ரீதியாக சிறு வயதிலிருந்தே குழந்தைகளை நாங்கள் மார்க்கம் உள்ளவர்களாக சொல்லி வளர்க்க இல்லை. அப்போ அந்த திருமணத்தில் நாங்கள் சொல்கிறோம், மனைவி இடத்துலையும் அது எடுப்படுது இல்லை, பிள்ளைகிட்டே எடுப்படுது இல்லை, குடும்பத்திலையும் எடுப்படுது இல்லை. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்த்திருந்தோம் என்றா என் வாப்பா என் குறித்து நல்லதை தான் சொல்லுவார், நல்ல முடிவுகளை தான் எடுப்பார், மறுமைக்கான முடிவுகளை தான் என்னிடத்துல சொல்லுவார். வாப்பா நீங்கள் சொல்லுங்க, நான் அதற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு குழந்தையாக மாறுவேன் என்று நாங்கள் மாறுவோம். பல பேர் இந்த ஏகத்துவத்தில் இருக்கிறவங்க தோத்து போற இடம் என்ன? எங்க தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டிய அல்ல மறுமையுடைய அந்த முடிவுகள் எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க தோத்து போவாங்க. காரணம், பிள்ளைங்களை அப்படி வளர்க்காததனால. எனவே எந்த முடிவாக இருந்தாலும், பிள்ளைங்களுடைய கல்வியை நாங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் மறுமையை அடிப்படையாக வைத்து நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். குழந்தைகளுடைய உணவு முறைகளை நாங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் மறுமையை அடிப்படையாக கொண்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நாங்கள் எதை வாங்கி கொடுக்கிறதாக இருந்தாலும் மறுமையை அடிப்படையாக இலக்காக கொண்டு நாங்கள் வாங்கி கொடுக்குகின்ற போது அந்த பிள்ளைக்கு விளங்கும், வாப்பா கிட்ட காசு இருந்தும் வாங்கி தராதுக்கான காரணம் மறுமை அப்படின்னு சொல்லி. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தையாக தன்னுடைய மகளை அப்படிதான் வளர்த்தாங்க, சிந்தனை ரீதியாக. இதை எங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப அழகாகவே புரிஞ்சுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சிந்தனை ரீதியாக வளர்த்த அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த மனோநிலை எப்படி இருந்தாங்க அப்படின்றத இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா அந்த வீட்டில் கதவுல, முன்னுக்குள்ள கதவுல வர்ணங்கள் தீட்டப்பட்ட ஒரு திரை இருக்குது, நல்ல அலங்காரமாக பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. ரசூலுல்லாஹ் வந்தவங்க திரும்பி போனாங்க. இப்போ இதை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவும் உணர்றாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க, வாப்பா வந்தாங்க, வீட்டுக்கு வரதான் வந்தாங்க, ஆனால் வீட்டுக்குள்ள வரையில போயிட்டாங்களே, என்னென்னு கேளுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இன்னி ரஐத்து அலா பாபிஹா, என் மகளுடைய அந்த வீட்டு கதவுல சித்ரன் மௌஷியன், அலங்காரம் வர்ணங்கள் தீட்டப்பட்ட ஒரு சித்ரா, ஒரு திரை சீலையை நான் பார்த்தேன். மாலி வலி துன்யா. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி என்னன்னா அவங்க புரியுறாங்க, உலக ஆடம்பரத்தின் பக்கம் என் மகள் கொஞ்சம் போகிறாங்களோ, கொஞ்சம் பார்க்குறதுக்கும் வீடுக்கும் அழகாக இருக்கணுமென்று அதுக்குண்டான டெக்கரேஷன்களை பண்ணிக்கிறாங்க. சிறை சீலையில தெரிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படி என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி இது அலி ரலியல்லாஹு வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் வளர்ப்பு. ரசூல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, லியா முருனி ஃபீஹி பிமாஷா, அந்த திரைச்சீலை விஷயத்தில் வாப்பா என்ன சொல்கிறாரோ நான் அதற்கு கட்டுப்படுகின்றேன், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேளுங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, துர்சில் பிஹி இலா ஃபுலானின் அஹ்ல பைத்தின் பிஹிம் ஹாஜத்துன், இந்த ஆளுக்கு அதை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க, அவங்க தேவை உள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த சம்பவத்தில் நாங்கள் முதல்ல படிப்பின் என்னென்னா, வர்ணம் தீட்டப்பட்ட ஒரு திரைச்சீலையை வீட்டு கதவுக்கு முன்னாடி போடுறது மார்க்க ரீதியாக எந்த தப்புமே கிடையாது. ஏதாவது தடை இருக்கு? ரசூலுல்லாஹ் போட வேணாம்னு சொன்னாங்களா? போட்டது பிழை இல்லை. மாலி வலத் துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று தான் கேட்டாங்க முதல்ல. எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க கொஞ்சம் அந்த உலக அந்த பக்கம் சாயிறாங்களோ நான் நினைக்கிறேன். என் புள்ள அப்படி போகக்கூடாது, எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மார்க்க ரீதியாக தடை இல்லை. எங்களோட வீடுகளை நாங்கள் அலங்காரப்படுத்துறது தடை இல்லை, ஆனால் நாங்கள் உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடக்கூடாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறாங்க? என் பிள்ளையை நான் மறுமைக்கான பிள்ளையாக வளர்த்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்கான ஒரு குழந்தையாக வளர்த்திருக்கின்றேன், சொர்க்கத்துக்கான ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ ஒரு திரைச்சீலையை போட்டிருக்கிறேன், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை என்று அவங்களுடைய வெளிப்பாடை சொல்கிறாங்க. உடனே அவங்க லியா முருனி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க வாப்பா, நான் அதுக்கு கட்டுப்படுறேன், சொல்லுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால்,
அதில் வந்து மார்க்க ரீதியாக தடை இல்லாத போதும் என் வாப்பாக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் என்ன செய்கிறேன், அதற்கு கட்டுப்படுறேன்னு சொல்லி. சில நேரங்களில் நாங்களும் அப்படி தான், மார்க்கத்தில் தடை இல்லை, ஆனால் பர்சனலாக வாப்பா எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், என் புள்ள அப்படி நடக்கிறது அப்படி செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு கழுத்தில் செயின் போடுறது, கையில் செயின் போடுறது இருக்குது இல்லை, வெள்ளியில், அதில் வந்து சில மார்க்க அறிஞர்கள் கூடுமென்னு சொல்கிறாங்க, சில பேர் கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இது புள்ள பார்க்குது, ஏதோ தொகுதி பேசக்கூடிய பல பேருடைய பிள்ளைங்க வந்து இந்த கழுத்தில் போட்டிருக்கிறாங்க, கையில் போட்டு, ஏன் வாப்பா நீங்கள் உங்களுக்கு போட வேணாம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி எங்ககிட்ட வந்து கேட்கும். பர்சனலாக என்ன, எனக்கு விருப்பம் இல்லைடா, அது அழகு இல்லை, நான் பார்க்குறதுக்கு அது பார்க்குறதுக்கு அழகா இல்லை, கொஞ்சம் முடியை வளர்த்து வாடுறது அது ஓகே. இப்போ சின்ன வயசில் எங்களை வாப்பாங்க, ஏன் முடியை வெட்டுன்னு சொல்லி எங்களை போட்டு அடித்து பாடாப்படுத்தி அந்த போலீஸ் கட்டுன்னு சொல்லுவோம், அந்த கட்டையே வெட்ட வைக்கிறாங்க, பார்க்குறதுக்கு அழகு இல்லை, அவருக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் முடிய வச்சா வந்து அது மார்க்க ரீதி எந்த தப்புமே கிடையாது, வளர்க்கலாம், ஆனால் வாப்புக்கு விருப்பம் இல்லை, நீ ஒழுங்கா இருக்கணும். சில நேரங்களில் வாப்பு கை நீட்ட சட்டை தான் உடுக்கிறது விருப்பம், கை நீட்ட உடுத்த நீ மடிக்காத, இப்படியெல்லாம் இருக்குது இல்லை. அப்போ எப்போ அந்த குழந்தை வாப்புக்கு கட்டுப்படும் சொன்னால், மார்க்க ரீதியாக அந்த சிந்தனையை சின்ன வயசுலேருந்தே ஊட்டி வளர்த்தா அந்த புள்ள அதற்கு கட்டுப்படும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கட்டுப்பட்டாங்க. வாப்பா என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க, நான் சொல்றேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதான் அந்த சிந்தனை ரீதியாக சிறு வயதிலிருந்தே இஸ்லாத்தை, மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை ஊட்டி நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை வளர்க்கின்ற போது, தந்தையாக நாங்கள் பல நேரங்களில் பல முடிவுகளை எடுத்து அல்லது பல உபதேசங்களை குழந்தைகளுக்கு சொல்கின்ற போது, அவர்கள் என் தந்தை சொல்கின்றார், மறுமைக்காக சொல்லுவார், அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்வார், சொன்னால் நல்லதையே சரியானதையே தான் சொல்லுவார் என்று அந்த புள்ளோட மைண்டில் வந்து உட்கார்ந்து நாங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் கட்டுப்படும். அதுவும் இஸ்லாமாக, தூதராக, அல்லாஹ்வுக்காக மட்டுமே. இப்படிப்பட்ட குழந்தைகளாக அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய குழந்தைகளை வளர்த்தார்கள் என்பதை இதில் எங்களுக்கு பார்க்கலாம். இன்னும் எங்களுக்கு இதில் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், இதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்ன நேரத்தில் நாங்களாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம், மாப்பக்கு வேற வேலை இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நாங்களாக இருந்தால் அப்படி தானே சொல்லுவோம், என்ன மகள் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இப்படி செஞ்சுக்கிறீங்க, இந்த மாதிரி சும்மா இருங்க வாப்பா உங்களோட பாட்டில், எப்போ பார்த்தாலும் அல்லாஹ், ரசூல், தூதர் என்று இப்படி தான் எங்கள் ஆக்கள் பேசுவோம். ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அப்படி பேசவே இல்லை வாப்பாவை குறித்து. காரணம், மார்க்க ரீதியாக அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டதனால. எனவே இந்த அடிப்படையில் தான் எங்களோட குழந்தைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். இஸ்மாயில் நபியும் வாப்பாவோட அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவங்களுடைய வாப்பாவோட அப்படித்தான் நடந்து கொண்டதை எங்களுக்கு பார்க்கலாம். திடீரென்று போய் எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் மார்க்கத்தை சொல்லி, எங்களோட பிள்ளைக்கு தொலை சொல்லி, எங்களோட பிள்ளைய வந்து எங்களோட கண்ட்ரோலில் அல்ல இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வரலாம் என்று நானும் நீங்களும் ஒரு நாளும் பகல் கனவு காணக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான். சில நேரங்களில் மனைவி பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுப்பா, மாப்ப என்ன சொல்லுவாண்டா, அவனுக்கு இன்னும் வயசு இருக்குது, நீங்கள் போய் சும்மா அவனை போய் கஷ்டப்படுத்தாதீங்க. அல்ல வாப்ப சில விஷயங்களை சொல்லும் போது, அவனுக்கு இன்னும் வயசு இருக்குது, அவனோட வயசில் கொஞ்சம் அனுபவிக்கட்டுமே, எதுக்கு சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. சில உம்மமார் அப்படி தானே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு போகிற அவனை திருத்தலாம், அவனை மாற்றலாம், அல்ல அவன் மாறுவான், அவன் இடத்துல அதை எதிர்பார்க்கலாம் இப்படின்னு. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை எங்கேயுமே. 7 வயசில் தொழுகைக்கு பழக்க சொல்லுது, 10 வயசில் தொலாட்டி அடிக்க சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம். காரணம் என்னன்னு சொன்னால், பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்தே அந்த மார்க்க ரீதியான அந்த சிந்தனை. ரசூல் அவங்களுடைய பேரப்புள்ள உசேன் அல்லது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு, அவங்க பேரப்புள்ள, அப்போ தான் நடக்கிற வயசு. ரோட்டில் ஒரு ஈச்சப்பழத்தை காண்றாங்க, பேரிச்சம்பழத்தை கண்டு வாயில் போடுறாங்க. பிள்ளைக்கு என்ன தெரியும், உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய விரலை உள்ளே அனுப்பி அந்த பேரிச்சப்பழத்தை எடுத்து அந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறாங்க, சதக்கா பொருள் எங்களுக்கு ஹராம், எங்களோட குடும்பத்துக்கு ஹராம், இது சதக்கா பொருளாக இருக்கக்கூடுமோ, நான் பயப்படுறேன், எனவே சாப்பிடாதீங்க என்று ரசூலுல்லாஹ் யாரை தடுக்கிறாங்க, சின்ன பிள்ளையே தடுக்கிறாங்க. வளர்ந்த பிள்ளையே இல்லை, 10 வயசு தாண்டின பிள்ளையே இல்லை, சும்மா ஒரு 2 வயசு 3 வயசு உள்ள பிள்ளை ரோட்டில் கிடக்கிறத எடுத்து வாயில் போட்ட பிள்ளைய ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. காரணம், அந்த வயசுலேருந்தே அந்த பிள்ளைய வந்து வளர்க்கணும். சில பிள்ளைங்க இடது கையால் தின்னும், வாப்பா சொல்ல போக்களை உம்மை சொல்ல போக்களை பக்கத்தில் உள்ளவங்க தடுப்பாங்க, கொட்டி கொட்டி சாப்பிடும்.
அதை வந்து திருத்த போகல பலரும் அதற்கு என்ன செய்வாங்க. நாங்கள் எவ்வளோ விஷயங்களை எங்களோட பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, சின்ன புள்ள தானே, எதுக்கு அவனுக்கு இன்னும் வயசு இருக்குதானே என்று சொல்லி 10, 15, 20 வயசாக காட்டி சின்ன பிள்ளையா கொண்டு வந்து அதுக்கு போற அவன் எங்கேயாச்சும் ஒரு பெரிய இடத்துல போய் மாட்டிப்படும் போது அப்போ உணர்வார்கள், ஆக இவனை திருத்தணும், மாற்றணும், ஏதாச்சும் சொல்லுங்க, அடிங்க, உதைங்கன்னு சொல்லி. எங்க மாத்துறது அவனை? எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தந்தையாக சிறு வயதிலிருந்து தங்களுடைய குழந்தைகளை ஒரு தந்தை மார்க்க ரீதியாக மறுமைக்கான குழந்தைகளாக சிந்தனை ரீதியாகவே வளர்த்தெடுத்தார்கள். இன்னொரு நாள் ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. சுபவுடைய நேரத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு வர்றது ரசூலுல்லாஹ் ஒரு வழக்கம். இரவு நேரத்தில் வந்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய குடும்பம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தஹஜ்ஜத் தொழுகை இரவு தொழுகை நீங்கள் தொழலையா அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க ஒரு பதிலை சொல்கிறாங்க, கொஞ்சம் ஒரு குண்டக்க மண்டக்கு பதில் சொல்கிறாங்க. எங்கள்ட வந்து உயிர் வந்து அல்லாஹ் இடத்துல தான் இருக்குது, அல்லாஹ் வந்து எங்களை வந்து முழிக்க வைக்க இல்லை, அதனால் வந்து எங்களை எழும்ப முடியாமல் போச்சு, நாங்கள் தொலை இல்லைன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு கோபம் வருது. கோபம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய தொடையில் தட்டியவர்களாகவே சில பேர் வந்து தேவையில்லாமல் விதண்டாவாதம் தேவையில்லாத தர்க்கம் புரிபவர்களாகவே இருக்கின்றார்கள் என்று அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிக்கிட்டே ரசூலுல்லாஹ் திரும்பி போகிறாங்க. அவங்க என்ன எதிர்ப்பாங்க, இல்லை வாப்பா நான் தூங்கிட்டேன், இப்படி ஒரு பதில் எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, உயிர் வந்து அல்லாஹ் இடத்துல இருக்குது, அவன் வந்து எங்களை முழிக்க வைக்கையில் உயிரை தந்து அதனால் நாங்கள் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன நாங்கள் பெற வேண்டிய படிப்பினேன்னா, நாங்கள் 5 நேர தொழுகையை தொலை வைக்கிறதுக்கே படாத பாடுபடுறோம். எங்களோட பிள்ளைங்களை தொழுதியா சுபவுக்கு எழுப்பப்படும் நாங்கள் நினைக்கிறோம் அன்பண்டா என்னண்டா எங்களோட என்ன காரணம் என்ன, நாங்கள் நினைக்கிறோம் ஒரு வாப்பொண்டு வந்து சுபவுல ஒரு 10 வயசு பிள்ளைய அல்ல 5 வயசு பிள்ளைய எழுப்பி அவனை பள்ளிக்கு கொண்டு வர ஒரு வாப்பை கொண்டு வர போல மற்ற வாப்பம் இவன் கொடூர வாப்பவா இருப்பானே, இந்த வயசுல பிள்ளைய தூக்கத்திலிருந்து எழுப்பி கொண்டு வர்றானே மஸ்ஜிதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் என்ன புரியணுமேடா, நாங்கள் இறக்கம்னு காட்டுறோமே, காய்ச்சல் வந்தால் ஓடுறோம், அந்த பிள்ளைய வந்து காய்ச்சல் இருந்து டக்கண்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும், கீழே ஏதாச்சும் புண் வந்தா. ஆனால் நாளை மறுமையில் மௌத்துக்கு போகிற அந்த நெருப்பிலிருந்து நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கணும் என்ற எண்ணம் நிறைய பெற்றோர்களுக்கு இல்லை. பெற்றோர்கள் எதை பார்க்கணும்டா, மௌத்துக்கு போகிற என் பிள்ளை நெருப்புக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது, அந்த தண்டனைகளை அனுபவிக்க கூடாது. உண்மையான அன்பு ஒரு பெற்றோர் ஒரு தாயுடைய தந்தையுடைய அன்பின் வெளிப்பாடு எதுவாக இருக்கும்னா, மறுமையில் அந்த நரகத்திலிருந்து என்னுடைய குழந்தையை, என்னுடைய பெற்றோர்களை, என்னுடைய உறவினர்களை, என்னுடைய குடும்ப உறவினர்கள் நான் காப்பாற்ற வேண்டும். அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். வாஹ்லீக்கும் நாரா என்ற அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. நாங்கள் அன்பு பாசம் என்று எதை நினைக்கிறோம்? இந்த உலகம் ஒரு அன்பு பாசத்தை காட்டிக்கிறாங்க, அதன்படி அந்த பிள்ளைய வாழ விடுறது அன்பு பாசம் நினைக்கிறோம். இல்லை, இஸ்லாம் எதை சொல்லுதோ அதை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் அன்பின் வெளிப்பாடு. நாளை மறுமையில என் பிள்ளை நரகத்துக்கு போகக்கூடாது, அது குறித்து உபதேசங்களை சொல்வது அன்பின் வெளிப்பாடு, இரக்கத்தின் வெளிப்பாடு, என் பிள்ளையும் என் குடும்பத்தின் மீது நான் வைத்திருக்கின்ற பாசத்தின் வெளிப்பாடு. எனவே இப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ பாருங்க, ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தஹஜ்ஜத் நீங்கள் தொழலையான்னு கேட்குறாங்க. அப்படி என்ன அர்த்தம்? மற்ற 5 நேர தொழுகையை அவங்க தொழுவாங்க, அதில் எந்த பொடுப்போக்குள்ளவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. நாங்கள் கால் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது, வீட்டுக்கு போனோன்னே கேட்க வேண்டியதாக இருக்குது, நீ தொழலையான்னு ஒரு பிள்ளைக்கு 100 தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்தா வாப்ப போகிறேன், இந்தா போகிறேன் வாப்பா, இந்தா வாப்ப போகிறேன். கடைசி எழாத மட்டுக்கு எழுப்பி போய் அவன்கிட்ட இந்த ஃபோனை பறிச்சு அல்ல டெப்பை பறிச்சு இப்போ போய் தொழுடான்னு சொல்லி போகிறான், கோழி கொத்துறமாய் கொத்திட்டு வருவான். அப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பது ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தையாக தஹஜ்ஜத் நீங்கள் தொழலை என்று குழந்தைகளை பார்த்து சொல்கின்றார்கள் என்றால், அவர்கள் மறுமைக்கான குழந்தைகளாக என்னுடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் அப்படி என்றதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள். இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு தந்தையாக தகப்பனாராக தங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தார்கள், தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு எப்படி வழிகாட்டினார்கள். எனவே அதுகளை நானும் நீங்களும் படித்து எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அன்பு வைத்திருக்கின்றோம், பாசம் வைத்திருக்கின்றோம், அந்த அன்பையும் பாசத்தையும் மறுமைக்கான குழந்தைகளாக வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான பெற்றோர்களாக நானும் நீங்களும் இருப்போம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் மரணித்து விட்டால் இன்கதா அமலுஹு இல்லா சலாஸ், 3 காரியங்களை தவிர மற்ற எல்லாமே இந்த உலகத்தோடு துண்டிக்கப்பட்டு விடும். உலகத்துக்கும் அவருக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்காது. அதில் ஒன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான குழந்தை அந்த தாய் தந்தையர்களுக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். சாலிஹான குழந்தைக்கு நாங்கள் சாலிஹான குழந்தைகளாக உருவாக்கினா தான் அவருக்கு துவா கேட்கக்கூடிய மனமே வரும். அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? ஒரு நோம்பு பெருநாளைக்கு வாப்பாட கபருக்கு பேத்து வாப்பாவை ஞாபகப்படுத்திட்டு வருவோம், அல்ல ஒரு ஹஜ்ஜி பெருநாளைக்கு உம்மாட கபருக்கு பேத்து உம்மாவை ஞாபகப்படுத்திட்டு வருவோம், அல்ல எப்போவாவது ஒரு நோன்பு வரணும் அல்லது உம்மாவை பற்றி வாப்பாவை பற்றி ஒரு தலைப்பு பேசணும், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பியானி சகீரான்னு துவாவை நாங்கள் மனசால ஓதுறதுக்கு. அப்போ சாலிஹான குழந்தைகள் என்று சொன்னால் சிறு வயதுலேருந்தே அந்த பிள்ளைங்களை நாங்கள் வளர்த்தாதான் அந்த பிள்ளைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவும் தேவையில்லை, ஞாபகப்படுத்தும் தேவையில்லை. அதுவாக ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு நாளும் அந்த தாயின் தந்தையை ஞாபகப்படுத்தி, யா அல்லாஹ் என்னுடைய தாயுடைய தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விடு, அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டி என்று அந்த துவாவை கேட்பவர்களாக இருப்பார்கள். சடன்லி 25 வயசுல அவன் நல்லவனாக மாறி ஒரு நாளும் எங்களுக்காண்டி துவா கேட்க போறது கிடையாது. எப்போவாவது இருந்துட்டு இருக்க அவனுக்கு ஞாபகம் வரும். அவனுடைய வேலை பளு, அவனுடைய பிஸி, அவனுடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அவன் மன அழுத்தங்கள், இதுல மௌத்தா போன வாப்பவையோ உம்மவே ஞாபகம் வரவே வராது. எனவே சில சுயநலங்களோடு எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். அந்த சுயநலம் என்னன்னா மறுமைக்கான சுயநலமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நீ நல்லா சம்பாதிச்சு என்னைய பார்க்கணும், நல்லா சம்பாதிச்சு என்னைய நீ வெளிநாட்டுக்கு எடுக்கணும், எனக்கு காசு, இந்த சுயநலங்கள் வேண்டாம். என் புள்ள நான் என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி எனக்காக தர்மம் செய்பவனாக இருக்க வேண்டும். நான் யாரையெல்லாம் நேசித்து நெருங்கி வாழ்ந்தார்களோ அவர்களோடு இவனும் நெருங்கி நேசித்து வாழக்கூடிய ஒருவனாக மாற வேண்டும், எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இந்த சுயநலங்களோடு நான் மரணத்துக்கு பிறகும் எத்தனை மரணத்துக்கு பிறகும் எனக்கு நன்மைகள் சேர வேண்டுமானால் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் சிறு வயதிலிருந்தே இஸ்லாமிய சிந்தனைகளை ஊட்டி சிந்தனை ரீதியாக அந்த குழந்தைகளை நாங்கள் வளர்த்தோமே ஆனால் நான் இல்லாவிட்டாலும் அவன் தொழுவான், நான் இல்லாவிட்டாலும் அவன் அல்லாஹ்வுக்கு பயப்படுவான், நான் இல்லாவிட்டாலும் நோன்பு நோட்பான், நான் இல்லாவிட்டாலும் நல்ல பண்புகளை நல்ல குணங்களை வெளிப்படுத்துவான், நான் இல்லாவிட்டாலும் ஒரு மூமினாக ஒரு முஸ்லிமாக மரணம் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த ஆர்வமும் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட குழந்தைகளாக நானும் நீங்களும் எங்களுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டுமானால் சிறு வயதிலிருந்தே, அந்த 2 வயசு அவனுக்கு புரிகிற வயசு வருமே, அந்த வயசுலேருந்தே அவனுக்கு மார்க்க ரீதியான மறுமை ரீதியான அந்த சிந்தனைகளை கொடுத்து வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.